ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கான டவுட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முத்துகிருஷ்ணன் இவங்களோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வாங்கிட்டேன்னா தொலைஞ்சிருச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இருக்கும். சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருந்துச்சுன்னா உங்களோட தாசில்தார் ஆஃபீஸில் அந்த சர்டிஃபிகேட்கான நம்பருக்கு காமிச்சு அவங்ககிட்ட போய் இந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னா அவங்க டூப்ளிகேட் காப்பி வந்து ஒன்று பண்ணி தருவாங்க. இப்படி வந்து நீங்கள் உங்களோட மிஸ் ஆன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் டேரெக்டாக போனால் அப்ளை பண்ண மாட்டாங்க, 12th முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்களாம், டிகிரி முடிச்சுட்டு போனால் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நான் லேட்டாக ஒரு வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவுமே வரல. அதனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்கான தனியாக ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் ஜிஓ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்ளை பண்ணால் வந்து ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ண வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோனிஷா இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் டேபுலர் காலமில் தாத்தா பாட்டி நேம் கம்பல்சரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து 8 மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அம்மா சைடில் இருக்க தாத்தா பாட்டியோ அப்பா சைடில் இருக்க தாத்தா பாட்டி இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அவங்களோட டிசி வந்து இல்லை, அவங்க என்ன படிச்சிருக்காங்க தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா அட்வொகேட் கிட்ட, நோட்ரியோட அட்வொகேட் கிட்ட போய் அஃபிடேவிட் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா அந்த அஃபிடேவிட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும், அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அஃபிடேவிட் வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அஃபிடேவிட் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஏ படிக்க போகிற எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எம்ஏ படிக்கலாம், ஆனால் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து வருமா அப்படிங்கிற டவுட் வந்து கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படிங்கிறக்காக வந்து 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களோ இல்லை யூஜி முடிச்சுட்டு இப்போ பிஜி போகிறவங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்காது. அதுக்கு வந்து எந்த மாதிரி எப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படிங்கிறது வந்து நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. கவர்மெண்ட் ஆர்டர் செப்பரேட்டாக வந்ததுக்கப்புறம் நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்க டவுட்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் அதில் சொல்யூஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா MS சுதாகர் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வருடமே வாங்கிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன், தனியார் சுயநிதி கல்லூரியில் எனக்கு உதவித்தொகை வாய்ப்பு உள்ளதா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. காலேஜ் சைட்லேருந்து எதுவுமே வந்து அப்ளை பண்ணி தர மாட்டாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து காலேஜ் சைட்லேருந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குலாமே பார்த்திங்கன்னா வந்து நம்மளே வந்து ஏதோ ட்ரஸ்ட்டோ அது மூலிமா தான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நாட் ரெக்கமெண்டட்னா ரிஜெக்டட் ஆகிடுமா ப்ரோ, அப்ளிகேஷன் நாட் ரெக்கமெண்டட் சப்மிட்டட் டு HQDTன்னு வந்திருக்கு, என்ன பண்ணுறது. அப்ளிகேஷன் வந்து நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு சர்டிஃபிகேட். உங்களோட சர்டிஃபிகேட் வந்து உங்களோட தாசில்தார்கிட்ட வந்து சப்மிட் ஆகிருக்கு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரோட ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒன்று வந்துருக்குல்ல, அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு ப்ளஸ் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நாட் ரெக்கமெண்டட் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட அந்த ஒரு சில டவுட்ஸ்க்கு வந்து நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனலில் வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஷேர் பண்ணி அவங்களே வீடியோ பார்க்க சொல்லி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.